தீபிகா, அஜித்குமார் மரணத்தை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கோரப்பட்டது. ஆனால் அந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வரும் 6ஆம் தேதி சிவானந்தா சாலையில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தாவேகாவிற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. காவல்துறையினரிடம் அனுமதியை கேட்டுவிட்டு உடனடியாக நீதிமன்றத்தை அணுகியது ஏன் என்றும் 15 நாட்களுக்கு முன்னதாக ஒரு போராட்டத்திற்கு காவல்துறையிடம் அனுமதி பெறுவது முக்கியம் என்றும் காவல்துறையினரிடம் அனுமதி பெறுவதற்கு முன்னதாகவே நீதிமன்றத்தை அணுகக்கூடாது என்றும் போராட்டங்களுக்கு அனுமதி அளிப்பது மட்டுமே காவல்துறையின் வேலை இல்லை என்றும் நீதிபதிகள் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் அஜித்குமார் மரணத்தை கண்டித்து தமிழக அரசை கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் போராட்டம் நடத்துவதற்கு கடந்த 3ஆம் தேதியே அனுமதி கோரப்பட்டது. ஆனால் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அந்த நாளில் வேறு போராட்டம் நடைபெற இருப்பதால் 6ஆம் தேதி போராட்டம் நடத்தலாம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 15 நாட்களுக்கு முன்பாகவே ஒரு போராட்டத்திற்கு அனுமதி கோரினால் மட்டுமே காவல்துறையினர் அதற்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரி விண்ணப்பித்துவிட்டு உடனடியாக நீதிமன்றத்தை நாடுவது சரியல்ல என்றும் நீதிமன்றம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கும் வேலையை பார்க்க இயலாது என்றும் நீதிபதிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஒரு புதிய மனுவை இந்த போராட்டத்திற்கு அனுமதி கோரி அனுமதி அளிக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் 6ஆம் தேதி போராட்டம் நடத்துவதற்கு சிவானந்தா சாலையில் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதால் இந்த வழக்கை முடித்து வைத்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தீபிகா.